ஹாய் டியூட்ஸ், நிவின் பாலி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் நிறைய என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு, நிறைய லைஃப்பில் கஷ்டப்பட்டிருக்காருன்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் லைஃப்பில் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. அதில் என்னென்ன அவார்டு எந்தெந்த இயரில் வந்து நம்ம ஒரு இயர் மூலமாக ஃபாலோ பண்ணி வரலாம். 2011 வனிதா ஃபிலிம் அவார்ட் ஃபங்க்ஷனில் பெஸ்ட் டெபியூட் ஆக்டர், அது வந்து மலர்வாழி ஆர்ட்ஸ் கிளப் படத்துக்கு வாங்கியிருக்காருங்க. அதுக்கப்புறமா 2012 ஏஷியநெட் ஃபிலிம் அவார்ட் ஃபங்க்ஷனில் பெஸ்ட் ஸ்டார் பேர் தட்டத்தின் மரியாதை அப்படின்ற படத்துக்காக வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து சேம் 2012 சைமா அவார்டும் வாங்கியிருக்காருங்க. அது என்ன அவார்டு பார்த்தீங்கன்னா, ரைசிங் ஸ்டார் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா பெஸ்ட் மேல் அப்படின்றதுக்கு 2012 அது ஒரு அவார்டும் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா 2013 ஏஷியநெட் ஃபிலிம் அவார்ட் ஃபங்க்ஷனில் நேரம் படத்துக்காக பெஸ்ட் ஸ்டார் பேர் அப்படின்ற அவார்டு 2013 வாங்கியிருக்காரு. சேம் 2013 பெஸ்ட் டெபியூட் ஆக்டர் நேரம் அப்படின்ற படம் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட் சவுத் ஃபங்க்ஷன்லேயும் வாங்கியிருக்காருங்க. அதுக்கப்புறமா அவர் 2014 வாங்கின அவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா, பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்ட் சைமா ஃபங்க்ஷனில் 1983 படத்துக்காக வாங்கினார். சேம் அதே இயரில் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் சவுத் ஃபங்க்ஷனில் 2014 கிரிட்டிக்ஸ் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற ஒரு பட்டத்தை 1983 படத்தில் தட்டிட்டாருங்க. ஓகேங்களா, இது வந்து 2014. இன்னும் 2014 அப்புறமா வந்து ஏஷியா விஷன் அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் 2014 பெங்களூர் டேஸ் என்ற படத்துக்காக யூத் ஐகான் அப்படின்ற ஒரு அவார்டை வாங்கியிருக்காருங்க. அதுக்கப்புறமா 2015 நம்ம படம் பிரேமம் படத்துக்காக ஏஷியநெட் ஃபிலிம் அவார்ட் ஃபங்க்ஷனில் மோஸ்ட் பாப்புலர் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற 2 அவார்டையும் ஒரே ஃபங்க்ஷனில் கலகலப்பாக பயங்கரமாக நின்று வாங்கினாருங்க அவர். அப்புறமா வந்து பிரேமம் படத்துக்காக திரும்பி 2016 வனிதா ஃபிலிம் அவார்ட் ஃபங்க்ஷனில் மோஸ்ட் பாப்புலர் அப்படின்ற ஒரு அவார்டையும் கொடுத்தானுங்க. அதுக்கப்புறமா ஏஷியா விஷன் அவார்ட் ஃபங்க்ஷனில் 2015 யூத் ஐகான் அப்படின்ற அவார்டை பிரேமம் படத்துக்காக அவர் மறுபடியும் வாங்கினாருங்க. இது மட்டும் இல்லாமல் சைமா அப்படின்ற ஃபங்க்ஷன்லையும் 2015 பிரேமம் படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் என்ற அவார்டும் வாங்கினார். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு 2015 மறந்துருக்க மாட்டேன். பிரேமம் இஸ் வெரி வெரி சூப்பர். அப்புறமா 2016 ஏஷியன் ஃபிலிம் அவார்ட் ஃபங்க்ஷனில் ஆக்ஷன் ஹீரோ விஜு, ஜாக் அப்னஸ் கொஞ்சம் வந்து 2 படத்துக்காகவும் பெஸ்ட் ஆக்டர் மோஸ்ட் பாப்புலர் அப்படின்ற 2 அவார்டையும் அந்த ஒரே வருஷத்தில் ஒரே மேடையில் 2 அவார்டு தட்டினார். அதுக்கப்புறம் வனிதா ஃபிலிம் அவார்டில் 2017 ஆக்ஷன் ஹீரோ விஜுக்கோ ஜாக் அப்னஸ் சேம் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் மோஸ்ட் பாப்புலர் ஆக்டர் சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கினாருங்க. அதுக்கப்புறமா ஏஷியா விஷன் அவார்டில் 2016 பெஸ்ட் ஆக்டர், அதுவும் சேம் படம் தான், ஆக்ஷன் ஹீரோ ஜாக் அப்னஸ் 2 படத்துக்காகவும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டை அவருக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய அவார்டுங்களை அவர் வந்து வாங்கியிருக்கார் லைஃப்பில். ஓகேங்களா, இதெல்லாம் இருந்தாங்க அவர் லைஃப் கரியரில் அவர் வாங்கின அவார்ட்ஸ்லாம். தேங்க்யூ டு வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.